ஒரு புத்தகம் என்ன செய்யும்? கொத்தடிமையாக நாடு கடத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு இனத்தின் வேரை கண்டடைய உதவும். அடிமைப்பட்டு கிடந்த அந்த இனத்தின் ஒருவனை அந்நாட்டை ஆள வைக்கும். தன் உடற்கூறுகளில் ஏற்பட்ட மாற்றம் என்பது வன்புணர்வுகளால் வந்தடைந்த மாற்றம் என்று கண்டறிய வைக்கும். ஆம், அந்த புத்தகத்தின் பெயர் ரூட்ஸ். நீங்கள் பெரும்பாலானவர்கள் படித்திருக்கக்கூடும். அப்படி அடிமைப்பட்டு கிடந்த கருப்பர் இனத்தின் 7வது தலைமுறையில் தோன்றியவர் தான் அலெக்ஸ் கேலி. அவர் எழுதிய இந்த புத்தகம் ஒபாமா அவர்களை அந்த நாட்டை ஆள வைத்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. அவ்வாறு இன்றைய இளைய தலைமுறையில் நமக்கு முன்னோடிகளாக இருக்கின்ற எழுத்தாளர்களும் சரி, இன்று எழுதி கொண்டிருப்பவர்களும் சரி, அடுத்த தலைமுறையினருக்கு பல பண்புகளையும் நாம் செல்ல வேண்டிய இடங்களை நோக்கி எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அதை நம் சமகால இலக்கிய நண்பர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அடுத்ததாக, அனல் வாதங்களில் சிறகுலர்த்தி புனல் வாதங்களில் மிதக்க தெரிந்தவன், அன்பின் பனிப்பொழிவுகளே வெயில் என் உகந்த பொழுதென்று உச்சி வெயிலையும் உலகுக்கு அறிவிக்க தெரிந்தவன், எழுத்தாளரின் மண்ணைச் சேர்ந்த கவிஞன் யாழிசை மணிவண்ணன். கவிஞனின் பார்வையில் எப்பந்தி எப்படியெல்லாம் நமது இலைகளில் பரிமாறப்படுகிறது என்பதை காண்போம் இனி. வாருங்கள் யாழிசை. வணக்கம். ரொம்ப ஒரு காத்திரமான நாவல். ஏன் அப்படின்னா வீரியமான நாவல்னு சொல்லுவோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் படித்து முடித்தேன். அடுத்த 2 நாளும் நான் பயங்கர வியாதிக்கு உட்பட்டு 2 முறை மாத்திரை சாப்பிட்டு தேறி இங்கே வந்திருக்கேன். சரி, அழகன் படம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மம்முட்டிக்கு ஒரு அறிமுக காட்சியிலே அவர் வந்து ஒரு சிறப்பு பேச்சாளருக்கு பதிலாக பேச வேண்டிய ஒரு பேச்சாளராக அவர் வந்திருப்பார். அப்படியான ஒரு சூழல் தான் எனக்கும் கிடைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பேச்சாளர் அளவுக்கு பேசலாட்டியும் ஒரு உப்புமா கடை, அவர்கள் உப்புமா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். உப்புமா ஹோட்டல் வச்சிருப்பாரு. ஒரு உப்புமா கிட்ட பேசுகிற அளவுக்கு ஓரளவுக்கு பேசிடுவேன்னு நினைக்கிறேன். அதனால தப்பிச்சுக்கலாம். ஒரு வேலை குறைவாக பேசினா கூட எனக்கு கடைசி நேரத்தில் தான் வாய்ப்பு கிடைச்சது. அதனால நான் சரியாக படிக்கல, சரியாக தயார் பண்ணல, அப்படி ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாவல் எழுதியிருந்தீங்கன்னா அப்போ பேசியிருந்தா கூட அந்த படத்தில் அப்படி அந்த பேச்சுக்கு அப்புறம் தான் பானுப்பிரியாவுக்கும் அவருக்குமான ஒரு காதல் வரும். நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். நீங்கள் ரொம்ப காலதாமதமாக இருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், ரியாஸ் எப்படி பழக்கம்? ரியாஸ் முன்னாடியே தெரியும். ஆனால் அவர் சிறுகதை மட்டுமே எழுதிக்கிறதுனால, நான் சிறுகதை மட்டுமே படிக்காதனால 2 பேருக்குமான நெருக்கடி. அப்புறம் ஒரு தடவை வேல்முருகன் இளங்கோவோட அந்த புத்தகத்தோட பேர் வந்து மன்னார் பொழுது, அந்த நாவல். அதை படிச்சுட்டு நான் அவர்கிட்ட பேசினேன். ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். எனக்கு எதனால அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா, நம்ம ஏரியா பக்கமாக அவரோட கதை நகர்வு இருக்கும். திருநெல்வேலி, மணமேல்குடி, அந்த மாதிரி தான் அந்த கதாபாத்திரங்கள்லாம் அங்கே இருக்கும். அந்த ஆர்வத்தில் நம்ம நிலம் சார்ந்து எழுதியிருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், அது எங்கள் ஏரியா நீங்கள் எழுதுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், உங்கள் ஏரியா பற்றி எழுதக்கூடிய இன்னொரு எழுத்தாளர் இருக்காரு, அவர் பேர் ரியாஸ்ன்னு சொன்னார். அவரை கதையெல்லாம் படிச்சு பாருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இவரோட அத்தர்லாம் வாங்கி படிச்சு பார்த்தேன். அதில் நிறைய நல்ல கதைகள் வந்து நமக்கு ஏரியா சார்ந்த மண் சார்ந்த கதைகள் மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. அதன் பிறகு அவரோட நெருக்கம் அதிகமானது. ஒரு எழுத்தாளர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஒரு பிரதியை அணுகுவதில் என்ன சிக்கல் அப்படின்னா, அவரு தான் நம்ம வாசிக்கல, அவர் பொருளை தான் வாசிக்கிறோம். அவருக்கு தான் அந்த கதையை நமக்கு சொல்றாரு. அந்த பிரச்சனை வந்து எனக்கு கொடைமடம் படிக்க சாம்ராஜ் மாதிரியே அந்த கதையை படிச்சு பார்த்தேன். அவருக்குள்ள உள்ள கிண்டல் கேலி, ரியாஸுக்கிட்டையும் அந்த கிண்டல் கேலிக்கு பஞ்சமே இல்லை. இந்த கதைக்குள்ள அவர் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அதை நுணுக்கமா அறிந்தவர்கள், அவரை அணிந்தவர்கள் அந்த நாவலுக்கு அதை நல்லா உணரலாம் அவரோட மொழியை. இன்னொன்று இருக்கு, நமக்கு வந்து சமூகத்தின் பொது புத்தியில வந்து நம்ம வந்து இஸ்லாமியர்களோட தனித்தன்மையை நாம் அவ்வளவா இன்னும் அறியப்படலைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து கோட்டு சூட் அணிந்தவன் அந்த மாதிரி கொஞ்சம் டிப்டாப்பா இருக்கிறவங்க தான் நம்ம வந்து பெரிய ஆட்களாக நம்ம இதுவரையும் நம்பிக்கிட்டு இருக்கோம் மேற்கத்திய நாடுகள். ஆனால் பாருங்க, நீங்க அரபு நாடுகளில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய நாட்டை எப்படி நிர்வகிக்கிறார்கள் அப்படின்னா, அவங்களோட கல்வி அறிவு எல்லாத்துலேயும் அவங்க யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரியான பொது புத்தியை மாற்றுவதற்கு இந்த மாதிரியான படைப்புகள் வரணுங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த வகையில் இந்த படைப்பு ஒரு முக்கியமான படைப்புன்னு நான் நினைக்கிறேன். ரியாஸ் வந்து இலக்கியம் என்பது காலத்தை பிரதிக்குள் உரை வைப்பது அப்படின்னு தன்னுடைய முன்னுரையில் ஒரு வரி எழுதியிருக்கிறார். அது உண்மையிலே முக்கியமான மிகவும் ஒரு நல்ல வரியாக எனக்கு பட்டது. ஆம், அந்த காலத்தை உரை வைக்கக்கூடிய ஒரு நாவலாக இந்த நாவல் இருக்கிறது. 80களின் காலத்தை, நாம் விடுபட்டதை, நாம் மறந்து போனதை, சில விஷயங்களை இந்த நாவல் நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த வகையிலையும் இந்த நாவல் கொஞ்சம் மனதுக்கு நெருக்கமான நாவலாக இருந்தது.
இந்த மரைக்காயர் அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, நான் வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தப்போ அந்த அறந்தாங்கி காமராஜர் சிலை பக்கத்தில் மரைக்காயர் கடைன்னு ஒரு கடை இருக்கு. அங்கே வந்து அந்த மாட்டு தீவனம், புண்ணாக்கு, பல், அந்த நவதானியம் இதெல்லாம் விற்பாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு சட்டை எல்லாமே இருப்பார். அங்கே போயிட்டு அங்கே இருந்தால் கிளம்பாங்க. அந்த கடையில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது. நான் வீட்டுக்கு போகிறேன். அப்போ இவருக்கே அந்த பேர் வச்சாங்க, வேற பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா நான் நினைச்சிருக்கேன், மரைக்காயருங்கிற பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அது ஒரு தனித்துவமான இனம் என்பது தெரிந்து கொள்ள முடிந்தது. அது தெரிந்து கொள்ள கொஞ்சம் நாளானது. அப்படியாக அவர்கள் வியாபாரத்தில் மிகவும் முக்கியமானவர்களாக, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களின் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுமே அவருடைய மளிகை கடைகள்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரையும் அவர்கள் அந்த வியாபாரத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அப்படின்னு தெரியுது. இந்த கதையோட நாயகன் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த கதைக்கு இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த புத்தகம், இந்த நாவல், இந்த கதை வந்து சினிமாவோட நிறைய தொடர்புடையதாக தான் இருக்குது. நிறைய சினிமா காட்சிகளை நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த நாயகன் வந்து காதலியை பார்த்து கவிதை சொல்கிறார். பருத்திவரன்ல இந்த புல்லடிச்சாலும் போதை இல்லை, கனவுல நீதானே அப்படின்னு முத்தலகை பார்த்து பருத்திவரன் சொல்ற மாதிரியான கவிதைகளை அவர் சொல்றார். அவருக்கு பக்கத்துல அந்த சின்ன பையன் ரஹீமுமே வந்து அந்த பருத்திவரன்ல வர்ற அந்த சின்ன பையன் மாதிரி, அவரே வச்சா சூப்பரியா அப்படிங்கிற மாதிரி அவனும் பேசுறான். அதெல்லாம் நல்லா இருக்கிறது. மிகவும் ரொம்ப பிடித்த விஷயமா அந்த நாவலில் வந்து இந்த தலைவர் தம்பி மரைக்காயர் அவரோட உரை, மருத்துவ சிரோன்மணி அவருடைய 2 உரை வந்து பொது சமூக அந்த கூட்டத்தில் கூடியிருக்கிறவரை பார்த்து அவர் வந்து உரையாற்றுவதாக அமைந்திருக்கிறது. அவர் என்னை போல இந்த மாதிரி சுமாரா இல்லாமல் கொஞ்சம் நல்லா பேசுறாரு. அந்த உரை ரொம்ப ரொம்ப பக்குவமாக எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அந்த உரை ரொம்ப நல்லா இருக்குது. அந்த உரையை தொடர்ந்து இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா பட்டது, 4 அறை. அந்த சுப்பிரமணி வந்து தற்கொலை முயற்சியில வந்து விசப்பாட்டில வச்சுக்கிட்டு குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்போ தலைவரோட பொண்ணு வந்து அந்த பொண்ணு அங்கதான் அறிமுகப்படுத்துறாரு. அந்த பொண்ணு கதாநாயகி இல்ல கதையில, அந்த பொண்ணு அங்கதான் அறிமுகப்படுத்துறாரு. அவங்க வந்து ஒரு அறை கூட விட்டுருக்கலாம், அவங்களாம் தமிழ் சினிமாவில் ஒரு அறை கூட முடிச்சிடுறாங்க. அவருக்கு என்ன வன்மம் தெரியல, 4 அறை வச்சு இழுத்துட்டாரு. அந்த பொண்ணு அரைந்து அந்த பாட்டில் வாங்கி தூக்கி வீசுறாங்க. இதுல இருந்தே வந்து அந்த பெண்ணை பத்தின முழு பிம்பம் நமக்கு கட்டமைக்கப்படுது. அவர் எந்த குடும்பத்தில் உள்ள பெண், அவருடைய வளர்ப்பு விகிதம், அவருடைய துணிச்சல் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவா அந்த ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப புரிஞ்சு விட்டது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஒரு இடத்துல இதுல வந்து சூலாயுத மாமான்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து குளிர்பான கடை வச்சிருக்காரு. தெரியல, அந்த நேரத்தில் வந்து ரியாஸ் வந்து ஒரு வேளை ஊர்ல இருந்துட்டு அந்த விஜய் தாவேகா கட்சி ஆரம்பிக்கல ஏதாவது இருந்தாரான்னு தெரியல. ஒரு இடத்துல சூலாயுத மாமா வந்து வேலாயுத மாமான்னு எழுதி வச்சிருக்காரு. அது எழுத்துப்படையாக இருக்கும். நான் நகைச்சுவைக்காண்டி சொல்றேன். சரி இருக்கட்டும் அப்படின்னு நான் மறுபடியும் இங்கே வேலாயுத மாமான விட்டு அவனு திரும்ப முன்னாடியிலேருந்து படிச்சுட்டு வர எங்கேயாவது வர்றாரா அப்படின்னு. அவர் எங்கேயுமே அப்படி ஒரு மாமா இல்லை, சூலாயுத மாமா நினைக்கிறேன். அது ஒண்ணு. அப்புறம் வந்து சாகிபா சவுண்ட் சர்வீஸ், அது என்னங்க, அது வந்து இசை வந்து அந்த டேபிள் கார்ல கேசட்டை போட்டு தட்டினான் அல்லது அழுத்தினான், அப்படி ஏதோ கொஞ்சம் மென்மையான குத்தினான் அப்படிங்கிறது சுவை முடிக்கி. அது எவ்வளவு முக்கியமான விஷயம். நீங்க அதை எப்படி இவ்வளவு வன்மமா எழுதலாம் அப்படிங்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் அந்த உடன்பாடு கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரு குத்தினான்னு பாட்டு பாடிச்சு அப்படின்னா பாட்டை போய் அப்படி ஒண்ணு எல்லா பாட்டுமே அப்படிதான் இருக்கு, மெலோடி பாட்டு. அப்புறம் அந்த கதாபாத்திரம் சுப்பிரமணி இருக்காருல்ல, அந்த கதாநாயகனா வரக்கூடிய அவருடைய கதாபாத்திரமோட கட்டமைத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. வெகுளியாகவும் அப்பாவியாகவும் முன்கோபிக்காரராகவும் மூர்க்கமுடையவராகவும் அவர் ஒரு தீவிர விசுவாசியாகவும் ரொம்ப அப்படியான கதாநாயகர்கள் நம்ம ஊர்ல நிறைய பேரை நீங்க பார்க்கலாம். வேலை வெட்டி இல்லாம இந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த மாதிரியான கதாபாத்திரம் ரொம்ப ஏற்புடைய கதாபாத்திரமாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்தது. அந்த தம்பி மரைக்காயர் இருக்காருல, அந்த மருத்துவ சிரோன்மணி அவரோட கதாபாத்திரமே வந்து ஒரு ஆளுமை திறன் அதில் நல்லா தெரிஞ்சிச்சு. அவர் சின்ன வயசு முதல்ல அவரோட நோக்கங்கள், எண்ணங்கள், அவருடைய பாலிய காலமும் அந்த கதையில வருது. ரொம்ப சிறப்பான ஒரு கதாபாத்திரமா அதையும் நான் பார்க்க முடிஞ்சது. இந்த ரஹீமுக்கும் அந்த சுப்பிரமணிக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல, மச்சான் தான் கூப்பிடுறான், வயசு வித்தியாசம். ஆனா கதை முழுக்க அவர்கள் வந்து செந்தில் கவுண்டமணியை ஞாபகப்படுத்திக்கிட்டே வராங்க. அவரோட உரையாடல் பாத்தீங்க அப்படின்னா கொமட்டிக்காம மண்டையா அப்படிங்கிற மாதிரியான வசனமா அவரை பார்த்து பேசுறாரு முழுசா. அதெல்லாம் பார்க்க அப்படிதான் இருந்தது. அப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மற்ற மதத்தினருக்கும் இந்த மாமா மாப்பிள்ளை உறவு இருக்கு இல்லையா, அது நீங்க எங்கே போனாலும் பார்க்கலாம். முன்பின் அறிமுகம் இல்லாதவரா இருப்பாங்க, ஆனா நம்மளை மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி நான் நிறைய பேரை கூட பார்த்திருக்கேன். என்னையும் அப்படி அழைத்திருக்கிறார்கள். எங்க ஊர் பக்கத்திலே வந்து எங்க அப்பாவும் ஒரு தேநீர் கடை வச்சிருந்தாரு. ஒரு 10 கடத்துல இன்னொருத்தர் ஒரு தேநீர் கடை இஸ்லாமியர் வச்சிருந்தாரு. அவர் எங்க அப்பா அண்ணன் சொல்லியே கூப்பிட்டு பழகிட்டாரு. ஆனா அவர் என்னை அண்ணன் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. நான் சித்தப்பான்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு சித்தப்பாவும் உண்டு அப்படிங்கிறது இஸ்லாமியர்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கிறப்போ அவரை எனக்கு ஞாபகப்படுத்திச்சோங்க. நான் அவரை ரொம்ப நாள் கேட்பேன். அப்புறம் கதைக்குள்ள ரியாஸோட டச்னு ஒன்று இருக்குல்ல, அவர் நான் முதல் சொன்ன மாதிரி அவர் எங்கேயும் பகுதியாகவும் நக்கலாமல் எழுதக்கூடியவர். சில இடங்கள்ல வந்து ரொம்ப கொஞ்ச நேரம் நின்று அந்த வரியை திரும்ப வாசிக்கிற மாதிரிலாம் எழுதியிருந்தாரு. ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, முத்துக்குடா போஸ்ட் ஆபீஸ்ல வந்து சம்பந்தம் இல்லாமல் குத்தும் சீல்கட்டை மாதிரி அப்படின்னு ஒரு உதாரணம் எழுதி வச்சிருக்காரு.
அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா நின்று படிக்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு இடத்துல வந்து மலைகளுக்கு பின்னால் எதிரொலிக்கும் குரல் இப்போது பிடரி நரம்புக்கு அருகில் இருந்து சொல்வது போல் இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு 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 எல்லாரும் கைவிட்ட பின்னாடி அந்த தலைவருக்கு ஏற்படுற நிலைமையை சொல்ற இடத்துல எழுதியிருந்தாரு. எங்கேயோ 4 பேரோட சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம எதிர்கொள்ளும் போது நமக்கு அது ஒரு தூரமா இருக்கிற சங்கடம் மாதிரி சிக்கல் மாதிரி தெரியுது. யாருமே இல்லை, நாம மட்டும்தான் அந்த விஷயத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவருக்கு வந்து பிடரி நரம்புக்கு பின்னால் வந்துருச்சு அந்த பிரச்சனை அப்படிங்கிற அந்த ஒரு இது தெரியுதுன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல இன்னும் நல்லா வந்து 2 கைகள் இணையும் போது சேமியா ஐஸ் மீது பால் ஐஸ் வைத்த மாதிரி அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த இதே மறைஞ்சு போச்சு, நம்ம படித்த காலத்தோட மறைஞ்சு போச்சு. இனி வரும் தலைமுறை நமக்கே நமக்கு ஞாபகப்படுத்திக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்பவும் அந்த அந்த அதிசயத்தை யோசிக்கிறேன், இதை எப்படி ஒரு 2 சேர்த்து எழுதினாரு? சேமியா ஐஸ் மீது பால் ஐஸ் வைத்த மாதிரி 2 கைகளும் இருந்தன அப்படின்னு எழுதியிருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடியதாக இருந்தது. எனக்கு என்னன்னா அந்த கதாபாத்திரங்கள், நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாங்க. அவர்களை புரிந்து கொள்வதில் எங்கே வர்றாங்க அவங்க அந்த வினோத் சொல்லிட்டாரு, அந்த மொழி சார்ந்த வேறு ஒரு வட்டார வழக்கு மொழிங்கிறதுனால நமக்கு அது எளிதாக உள்ள போக முடியாத ஒரு சிக்கல் இருந்தது. அந்த கதாபாத்திரங்களோட பெயர்களும் இருந்தது. இப்போ வந்து 17வது பக்கத்தில் ஒரு புது வார்த்தையை அறிமுகப்படுத்துறாருன்னா திரும்ப 57வது பக்கத்தில் அதே வார்த்தை வருதுன்னா 17வது பக்கத்துக்கு கீழே அந்த வார்த்தைக்குள்ளேயே விளக்கம் இருக்குது என்ன பொருள் அப்படின்னு. ஆனா 57வது பக்கத்துல அது இல்லை அப்படின்னு அவர் ஒரு இடத்துல பயன்படுத்தினா அடுத்த இடத்துல அது குறிப்பு இல்லை. ஒன்னு பின்பக்கமா வச்சிருந்தா ஒரு தடவை பரட்டி பார்த்துக்கலாம், மறுபடியும் என்ன வார்த்தைனே தெரியல, போயிட்டே இருக்கணும் அப்படியே, சரி இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சிக்கல் இருந்தது. அதுதான் வந்து ரொம்ப வாசிக்கிறவங்களுக்கு இடரலா இருந்ததா நான் உணர்றேன். இன்னும் நிறைய எனக்கு ஆச்சரியமா என்ன இருந்தது அப்படின்னா, பசும்பாலும் மஞ்சளும் கலந்த பந்தக்கால் உணப்பட்டது அப்படின்லாம் சொல்றாரு. இப்படிலாம் இஸ்லாமியர்கள் இருக்கு என்பது நீங்க எழுதிய பிறகுதான் எங்களுக்கு தெரிகிறது. இதெல்லாம் வந்து விடுபட்டு நான் இதைத்தான் சொல்றேன். மீரான் மைதான் அந்த இதுல சொல்லியிருக்கிற மாதிரி, மீரான் மைதீன் சொல்லியிருக்கிற மாதிரி இஸ்லாமியர்களோட பழக்க வழக்கங்கள் சடங்குகளை பத்தி இந்த தொகுப்புக்குள்ள நீங்க நிறைய வைத்திருக்க வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்கு. அது வந்து இன்னும் நீங்க நிறைய அதை சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இன்னும் கொஞ்சம் விவரிச்சு திருமணங்கள் எப்படி நடக்குது. இன்னும் நான் இந்த நூல்ல வந்து விடுபட்டவையாக நான் பார்க்கறது வந்து களம் சார்ந்த விவரிப்புகள், இடம் சார்ந்த விவரிப்புகள், அந்த கதாபாத்திரங்கள் சார்ந்த விவரிப்புகள், இதெல்லாம் ரொம்ப நாவலுக்கு இது குறைவுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று பொது புத்தியிலிருந்து வாசிக்கிற ஒரு பிரதியை வந்து எழுதி கொடுப்பது வந்து ரொம்ப சிக்கலான விஷயம். ஆனால் அதை விமர்சனம் செய்வது எளிது என்கிற இடத்துல இருந்து நான் ஈஸியாக அதை சொல்றேன். இருந்தாலும் அதுதான் வேற வழி இல்லை, அதுதான் ஜனநாயகம். அந்த பொதுமக்களுக்காக தான் நம்ம எழுதுறோம், அவங்க சொல்றதான் நம்ம கேட்டாங்கிற கட்டாயத்தினால அதை ஏற்றுக்கத்தான் வேண்டியிருக்கிறது. அது வந்து நிறைய விடுபட்டு இருப்பதாக நான் இந்த நூல் வெளிவந்த பிறகு நான் இப்பதான் வாசிச்சேன். ஆனால் நான் முன்னாடியே அதை வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது காரணம், நம்ம ஊரு நம்ம ஏரியா எழுதியிருப்பாரு, அந்த இடம் சார்ந்த விவரிப்புகளை நம்ம படிக்கணும், அதை எழுத்தில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அப்படியான நிறைய அதுல வந்து விடுபட்டு போயிடுச்சு. இன்னும் நிறைய சினிமா காட்சிகளை ஞாபகப்படுத்துற மாதிரி நிறைய இருந்தது, அதெல்லாம் ஓகே. அப்புறம் வந்து கடல் பற்றி நிறைவு வந்துருவோம். ரொம்ப பிரதானம் கடல் பற்றி அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த மருத்துவ சிரோமணியோட அப்பா ஒரு இடத்துல சொல்லுவாரு, இந்த கடல் எங்களுக்கு நிறைய தரும், நாங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காண்டி இந்த அரசியலுக்கு வரல, எங்க மக்களுக்கு உரிமைகளை பெறுவதற்காகத்தான் நீங்க வந்தோம், நாங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா இன்னும் 4 மரத்தாங்க இன்னும் 4 கலன்களை வாங்கி விட்டு கடல்லையே நாங்க வந்து நிறைய சம்பாதிப்போம், எங்களுக்கு ஒரு வியாபாரத்தை எப்படி நடத்தணும்னு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் ரியாஸுக்கும் அதைத்தான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த கடல் வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னும் நான் கொஞ்சம் கவிதைகள் எழுதியிருக்கேன். அந்த கொஞ்சம் கவிதைகளில் மிக பெருவாரியானவை கடல் பகுதியிலிருந்து எழுதப்பட்டவை, கடல் போய் எழுதப்பட்டவை அப்படிங்கிறதுனால கடல் உங்களுக்கு நிறையவே அள்ளித்தரும். நீங்கள் கடல் சார்ந்து நிறைய எழுத வேண்டும். கடல் சார்ந்த மனிதர்களை பார்த்தும் அதை ஒட்டிய கதைகள் சார்ந்தும் அந்த நிலத்தை முக்கியமாக ஆவணப்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நீங்க ஏன் மாத்திரை போட்டுட்டு வந்தீங்கன்னு உண்மையிலே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. புத்தகத்தை முழுமையா வாசித்து வந்திருக்கீங்க. அரை உரை என்று பறைசாற்றி அமர்ந்திருக்கின்ற யாழிசை அவர்களுக்கு மீண்டும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.